சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல. கலைஞர் அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதற்காக நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். அதற்கு பிறகு 96 நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு 2001 தேர்தலில் தோற்றோம். 2006 ஆட்சிக்கு வந்தோம். 2011 தோற்றோம். அதற்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வந்தோம். இப்படி எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், வெற்றி தோல்வி என்பது நம்மை பொறுத்தவரையில் மாறி மாறி வரும். அதற்காக வெற்றியை கண்டு நாம் என்றைக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதில்லை. தோல்வியை கண்டு என்றைக்கும் தோண்டி விடாமல் பணியாற்றக்கூடியவர் தான் திமுக கார் என்பதை நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில்தான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும், எதிர்க்கட்சி என்ற நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவில தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம் என்று கூறி மீண்டும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.